இந்த பகுதி பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 21 25 வரையிலான வசனங்களை நாம் வாசிக்க கேட்டோம். கடந்த வாரத்திலே இந்த லூக்கா எழுதின நற்செய்தி நூலில் பறவைகளை குறித்ததான ஓமையை ஆண்டவர் லூக்காவை கொண்டு எப்படி பேசியிருக்கிறார் என்பதை ஒரு துவக்கமாக போதகரம்மா அவர்கள் பேசினார்கள். அதைத் தொடர்ந்து இன்றைக்கு உங்களோடு கூட ஆண்டுடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ளும்படி ஆண்டவருக்குள் அதிகமாய் பிரயாசப்படுகிறேன். வார்த்தைகள் என்பது கர்த்தரிடத்திலிருந்து பெற்று உங்களுக்கு கொடுக்கிறோமோ தவிர்த்து அதை மனப்பாடம் செய்தோ அல்லது ஒரு பேச்சாளரை போல பேசுவதற்கோ ஒன்றுமே அல்ல. ஆண்டவர் எதை பேசுகிறாரோ அதை நம் வாழ்விலோடு கூட அனுதினம் நம்முடைய நடைமுறை வாழ்வில் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்படியாக தான் ஆலயத்தில் அமர்ந்து வார்த்தைகளை கேட்கிறோம். இந்த வார்த்தைகளை எவ்வளவு நம்ம உள்வாங்குகிறோமோ, எவ்வளவு இருதயமாகிய பலகையிலே எழுதி வைக்கிறோமோ அவ்வளவும் நமக்கு பாக்கியமும் புண்ணியமும் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. இந்த வார்த்தைகள் என்னை புடமிடவும் என்னை ஜொலிக்க செய்யவும் என்னை மற்றவர்களுக்கு முன்பதாக பரிசுத்தம் உள்ளவனாய் நிற்க செய்யவும் இந்த வார்த்தைகளால் ஆகும். இந்த வார்த்தை எனக்குள்ளாக இருக்கும் பொழுது உலகத்தின் அதிகாரங்களுக்கும் உலகத்தின் எந்த கிரியைகளுக்கும் நான் பயப்பட வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. ஆகவே தான் இந்த வார்த்தைகளை கர்த்தருடைய சமூகத்திலிருந்து அதிகமாய் கவனத்தோடு நீங்கள் கேட்கும்படி அழைக்கப்படுகிறீர்கள். இப்பொழுது இந்த பறவைகளை குறித்த ஓமைகள், இதை ஏற்கனவே மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் நம்ம தியானித்தோம். உங்களுடைய இருதயம் எங்கே இருக்கிறதோ அங்கேதான் உங்களுடைய பொக்கிஷம் இருக்கும். உங்களுடைய பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும் என்று சொல்லி நம்ம தியானித்தோம். ஆண்டவர் இந்த உலகத்தில் மனிதனை படைக்கும் பொழுது பறவைகளை விடவும் இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற எல்லா காரியங்களை பார்க்கிலும் விசேஷித்தமானவனாய் படைத்தார். ஆனால் கர்த்தர் கொடுத்த அந்த விசேஷத்தை இழந்தவனாக தான், தேவ சாயலை இழந்தவனாய் மனிதன் நின்று கொண்டிருக்கிறான். இன்றைக்கு இந்த லூக்கா ஆண்டவரோடு கூட பயணித்த சிஷ்யர்களிலே லூக்கா ஒரு மருத்துவர். அவர் அவருடைய டேர்ம் எந்த டேர்ம் எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் மருத்துவத்தை ரிலேட் பண்ணி கரெக்டாக அவர் இப்போது மத்தேயு சொன்னதுக்கும் லூக்கா சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். அதை போன வாரத்தில் போதகரம் அவர்கள் சுற்றி காட்டினார்கள். அங்கே பறவைகளை கவனித்து பாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் லூக்கா தெளிவாய் சொல்லுகிறார், காக்கைகளை கவனித்து பாருங்கள். நமக்கு தெரிஞ்சபடி காக்கான்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ பாருங்கள், காக்கா இப்போ இல்லை, அப்போவே இருந்திருக்குது இல்லை. காக்கா பாதியில் வந்தது கிடையாது. காக்கா எப்போத்துலேருந்து இருக்குது? ஆரம்பத்திலிருந்தே காக்கா இருக்குது. அப்போது நமக்கு புரியும்படி தெளிவான ஒரு உபதேசத்தை பரிசுத்த லூக்கா இந்த நற்செய்தியிலே குறிப்பிட்டிருக்கிறார். இது எப்படிப்பட்ட ஒரு கான்வர்சேஷனாக இருக்கிறது என்றால், லூக்கா 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நம்ம வாசிப்போம். அந்த தருணத்திலே அநேகமாயிர ஜனங்கள் ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்கதாக, பாருங்க அங்க கொஞ்சம் பேர் இல்லை. இப்போ நம்ம சபையில் உட்காந்துருக்கிறோம் பாருங்க, ஒரு சிலராய், ஏன்னா ஒரு 50 பேருக்குள்ள இருப்பீங்க. இவ்வளோ பேர் அல்ல, இடம் கொள்ளாமல் போக மட்டுமாய் ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்கதாய். அப்படின்னா ஒரு பெரிய ஒரு முக்கியஸ்தர் வரும் பொழுது எப்படி அவரை பார்ப்பதற்கு மக்கள் கூடுகிறார்களோ, மிதிப்படுகிறார்களோ, கூட்ட நெரிசலில் சிக்கி 10 பேர் உயிரிழந்தார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி எங்கே கூடியிருக்கிறாங்க, எதுக்காக கூடியிருக்காங்கன்னா இயேசுவின் உபதேசத்தை கேட்க. அல்லேலூயா. இன்னைக்கு உபதேசம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்கு, உபதேசம் பண்ணுறோம், ஆனால் உபதேசத்தை கேட்கறதுக்கு தான் யாரும் ஆர்வமாக இல்லை. இயேசு அந்த காலத்தில் பேசுகிறார் என்றால், உபதேசம் சொல்லுகிறார் என்றால், அவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளை கேட்க அந்த தருணத்திலே அநேகமாயிரம் ஜனங்கள் ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்கதாக கூடியிருக்கையில் அவ்வளோ மக்களும் கர்த்தருடைய வார்த்தையின் மேல் தாகம் உள்ளவர்களாய் இருந்தார்கள். கர்த்தருக்கு பிரியமான அன்பு சகோதரனே சகோதரியே,
இந்த வார்த்தைகள் நம்ம கேட்கக்கூடாதபடிக்கு ஒரு பஞ்ச காலம் வரும். இந்த வசனங்களை நம்ம கேட்கக்கூடாதபடிக்கு, இந்த பரிசுத்த வேதாகம் நம்முடைய கரத்தில் இல்லாதபடிக்கு ஒரு பஞ்ச காலம் வரும். அன்றைக்கு ரொம்ப நீங்க ஆசைப்படுவீங்க, ஐயோ பிரசங்கம் பண்றதுக்கு யாரும் இல்லையே, பிரசங்கத்தை கேட்கணும்னு ஆசையா இருக்குதே. நீங்க கொஞ்சம் பொதுவாக யோசிச்சு பாருங்க. இன்னும் ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பு, 4 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த கொரோனா டைம்ல சபைகள் திறக்கப்படாத ஒரு சூழ்நிலை இருந்தது. அன்றைக்கு நம்முடைய இருதயங்கள்லாம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஐயோ எப்போ சர்ச்சு திறப்பாங்க தெரியலையே, சர்ச்சில் போய் உட்காந்து ஆராதிக்கணும் போல இருக்குதே. நீங்க யோசிச்சு பாருங்க. சும்மா ஒரு 2 வருஷத்துக்கு அது நடந்துச்சு. நம்ம இல்லங்களில் இருந்தபடி ஆராதிச்சோம், வீடுகளில் இருந்தபடி ஆராதிச்சோம். போதகர் மாத்திரம் சபையை திறந்து இப்படி ஒரு கேமராவை நிற்க வச்சு அங்கே பிரசங்கம் பண்ணி அந்த பிரசங்கத்தை எல்லாம் உங்கள் வீட்டில் உட்காந்தே பாருங்கன்ற ஒரு நிலைமை வந்துச்சு. எத்தனை பேர் தேவ பயத்தோடு குளிச்சு பைபிளை கொண்டு வந்து சர்ச்சுக்கு வர மாதிரி ரெடியாகி உட்காந்து அந்த வார்த்தைகளை கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? பல்ல கூட தேய்க்காம பத்துக்கிட்டு சோபாவில் பத்துக்கிட்டு அந்த தேவ பயத்தோடு பண்ண முடியாதுல்ல. சபை என்பது அவருடைய ஆலயமாக இருக்கிறது. இது மாத்திரம் இல்லை, நம்ம ஒவ்வொருவரும் தேவ ஆலயமாக இருக்கிறோம். கட்டிடத்தை மாத்திரமல்ல, கடந்த வாரத்தில் இது குறிப்பிட்டார்கள், இது கட்டிடம், இது கட்டிடம். ஆனால் நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம் என்றால், எந்த இடத்துல இருந்தாலுமே அவருடைய வார்த்தை எனக்குள்ளா இருக்கிறது என்றால், நான் அவருடைய நாமத்தின் நிமித்த நீதியின் பாதையில் நடப்பேன். ஹல்லேலூயா. ஆகவே தான் சொல்லுகிறார் கர்த்தர். பாருங்கள், இந்த பஞ்ச காலங்கள் வரும். சாப்பாடு பஞ்சம் இல்லை, தண்ணி பஞ்சம் இல்லை, இந்த வார்த்தைகளை கேட்கக்கூடாதபடி பஞ்சங்கள் வரும். இந்த வசனத்தை கேட்கக்கூடாதபடி பஞ்சங்கள் வரும். ஒரு 2 ஆண்டுகள் எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். அங்கி போடாமல் பிரசங்கம் பண்ணாமல் இருந்தால் எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆகிடும். ஏன்னா நம்மளுக்கு வேலை இது தானே. அப்போது ஒரு அந்த சபையில் கொஞ்ச காலம் ஒரு சுந்தர சோழன் சபையில் இருந்தாங்க. யாருமே இருக்க மாட்டாங்க, விசுவாசிகளே இல்லாத ஒரு சபையில் போதகராக இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு ரட்சிக்கப்பட்டு ஒரு 10-15 குடும்பம் ஆண்டுக்குள்ளாக வந்துட்டாங்க. ஆனாலும் புதியதாய் அந்த வந்த மக்களுக்கு அதிகாலை வாக்குத்தத்த ஆராதனைக்கு வர மாட்டாங்க. அவங்கள ஃபோர்ஸ் பண்ண முடியாது, இது அது நம்ம செய்ய சொல்ல முடியாது. ஆனால் நாளடைவில் அவங்கள பழக்கப்படுத்திட்டோம் வச்சுங்க. ஆனால் அந்த நேரத்துலலாம் கொரோனா டைம்லலாம் அவங்களுக்கு நிறைய உதவி பண்ண முடிஞ்சது. ஆனால் பிரசங்கம் பண்ணுறதுன்னு போது இப்படி தான் ஒரு கேமராவை நிற்க வச்சுட்டு தினமும் லைவ் வசனம் அங்கேயே போட்டு தினமும் வசனம் பேசிகிட்டு இருக்கிறது தான் வேலையே. எல்லாம் அழிஞ்சு போச்சு. எப்படி போச்சுன்னே தெரில. அதெல்லாம் நிறைய வார்த்தைகள் பேசி வச்சுருந்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இவ்வளோ வார்த்தைகள் இருக்குதே, எப்பாவது ஒரு முறை அதெல்லாம் எடுத்து கேட்டு பார்ப்பேன். ஆனால் இப்போ அது கேட்க முடியாது, எல்லாம் அழிஞ்சு போயிட்டு இருக்குது. இந்த வார்த்தைகள் என்பது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது என்றால், நீங்கள் அதை உள்வாங்கிறது அல்ல, கேட்டு விட்டு விடுகிறபடி அல்ல, கேட்டு நடக்கிறவர்களாக இருந்தால் தான் உங்களுடைய சரீரமாகிய ஆலயத்தை கர்த்தருக்குள்ளாய் பரிசுத்தப்படுத்தி நிறுத்த முடியும். அல்லேலூயா. இந்த சபையின் அலங்காரம் எப்படி முக்கியமாக இருக்கிறதோ அதை பார்க்கிலும் பல மடங்கு உங்களுடைய ஆவியும் ஆத்மாவும் சரீரமும் கர்த்தருக்குள் அலங்கரிப்பாய் நிற்க வேண்டும். அதற்கு வெளி தோற்றம் அல்ல, உள்ளான தேவ ஆலயம் என்று சொல்லப்படுகிற நம்முடைய இருதயம் கர்த்தருடைய வார்த்தைகளினால் புடமிடப்பட்டு, இல்லை ஒரு கத்தி ஷார்ப்பாக இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறாங்க? சாணம் பிடிக்கிறாங்க, மண்ணை போட்டு நர தேய்ச்சி அது சொல்லும்போது நமக்கு பல்லு கூசுது பாருங்கள். அந்த கத்தி அப்படி ஷார்ப்பாக ஆகிற வரைக்கும் அப்படி கை இப்படி வச்சு பார்ப்பாங்க. அது நம்ம அறக்குதான் அவ்வளோ ஷார்ப்பாக, ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது, இப்போ அறக்கலாம் அப்படின்ற அளவுக்கு வார்த்தைகளை கொண்டு 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 வார்த்தைகளை கேட்டு 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 நம்ம இருதயத்தை அப்படி ஷார்ப்பாக இருக்கணும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளினால் நிரம்ப நிரம்ப உங்களுடைய இருதயம் புடமிடப்பட்டு ஒரு அழுக்கு நிறைந்த ஒரு ஜாடி, அழுக்கு நிறைந்த ஒரு கண்ணாடி குடுவையிலே ஒரு தண்ணீர் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அது புதிதாக்கப்பட வேண்டும் என்றால் அதற்குள்ளாக அது உள்ள இருக்கிற அழுக்கு வெளியே வர வரைக்கும் அதுக்குள்ள நல்ல தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்ததுன்னா அதெல்லாம் போயிட்டு அது சுத்தமாக மாறிடும். அதுங்க கண்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு நான் அதை செஞ்சு காட்டியிருப்பேன். ஒரு அழுக்கான தண்ணியில் நீங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றணும் தெரியுமா? அந்த தண்ணியை எவ்வளோ தண்ணி ஊற்றுறமோ அவ்வளோ அதுக்குள்ளே இருக்கிற அந்த மாசான அழுக்கான தண்ணி வெளியே வந்து அது டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம தண்ணி ஊற்றணும்னா கிட்டத்தட்ட ஒரு அரை குடம் தண்ணியாவது ஊற்றணும், ஒரு 4 சொம்பு தண்ணியாவது ஊற்றினா தான் அந்த கண்ணாடி குடுவில் இருக்கிற அழுக்கு தண்ணி போய் நல்ல தண்ணி வரும். அதை எடுத்து குடிக்க சொன்னால் குடிக்கணும், அந்த அளவுக்கு அது இருக்கணும். அப்போ நம்ம எத்தனை 2 குடம் தண்ணி ஊற்றுவோம்? நம்ம யோசிச்சு பாருங்க. இது ஒரு
இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி செய்கிறதுன்னு வச்சுங்க. ஆனால் நம்முடைய இருதயமும் அப்படிப்பட்ட கபடத்தினாலும் கசப்பினாலும் வைராக்கியத்தினாலும் நிறைந்திருக்கிறது என்றால் அது அது நம்ம இருதயத்தை விட்டு நீங்கும் வரைக்குமாய் கர்த்தருடைய வார்த்தைகளை நமக்குள்ளே நிரப்பிக்கொண்டே இருக்கணும். அப்படி அந்த வார்த்தைகள் நமக்குள்ளே போக 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 நமக்குள்ளே இருக்கிற பாவங்கள், மனக்கசப்புகள், பிரிவினைகள், சண்டைகள், வேதனைகள் அதெல்லாம் மாறி ஒரு இருதயம் மென்மையானதாய் கர்த்தருக்கு பிரியமான தேவ ஆலயமாய் மாறும். ஹல்லேலூயா. நம்முடைய சரீரத்தை கர்த்தர், நம்ம சரீரத்தின் பாதுகாப்பையும் நம்ம உள்ளான மனிதன் ஆண்டவருக்குள்ள எப்படி வளருகிறான் என்பதையும் கர்த்தர் அதிகமாக விரும்புகிறார். இப்போ சபைக்கு நம்ம வருகிறோம், ஆலயத்தில் நம்ம கூடுகிறோம் என்றால் பாருங்க, ஒவ்வொரு பிரசங்கமும் ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்கும். இவ்வளோ காலமாக உக்காந்துருக்கிறீங்க, நீங்கள் எவ்வளோ பிரசங்கத்தை கேட்டிருப்பீங்க. எனக்கு தெரியாத பல பிரசங்கங்கள் உங்களுக்கு தெரியும். ஆனால் இப்போ கேட்டால் உங்களுக்கு யாருக்கும் அது தெரியாது. எனக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் எப்போ ஒரு ஊழியக்காரன் ஆகிட்டு இருப்பீங்க, எங்கேயோ போய் ஒரு சுவிசேஷத்தை சொல்லியிருப்பீங்க. அந்த வார்த்தைகளை கேட்டு 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 இன்னுமாய் நமக்குள்ள ஒரு எழுப்புதல் தீ பற்றி எரியாதபடிக்கு எவ்வளோ கொளுத்தி பார்க்குறோம், எவ்வளோ நெருப்பு மூட்டி பார்த்தாலும் கூட அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம், அமர்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த வார்த்தைன்றது உங்களை தீபமாக்க செய்யக்கூடியது. இந்த வார்த்தை என்பது உங்களை புடமிட, இந்த வார்த்தை என்பது உங்களை பரிசுத்தமுள்ள கர்த்தருடைய சமூகத்தில் நிற்க செய்வது. ஆகவே தான் இந்த வார்த்தைக்கு அவ்வளோ முக்கியத்துவம். ஆண்டுடைய வார்த்தை கேட்க அவ்வளோ மக்கள் கூடினார்கள். ஆயிரக்கணக்கானோர் மிதிப்படும்படி அளவுக்கு அங்கே கூடுகிறார்கள். முதலாவது தம்முடைய சீஷரை நோக்கி, நீங்கள் மாயமாகிய பரிசேயருடைய, அப்பவே புளிப்பான ஆளுங்களாம் இருந்துக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா புளிச்ச ஆளுனா, புளிச்ச மாவன என்ன தெரியுமா, இவன் ரொம்ப புளிப்பிடான்னுவாங்க பாருங்க. நம்ம பசங்க சொல்லுவாங்க லோக்கல் லாங்குவேஜில், ஏய் என்ன புளிப்பு மாதிரி பண்ணுறியேன்னுவான், ரொம்ப புளிப்பான ஆளுன்னுவான். புளிச்ச மாவு இவங்கெல்லாம். புளித்த மாவாகிய பரிசேயர்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அப்போவே புளிச்ச மாவு அங்கே இருந்துருக்குது, இப்போவும் புளிச்ச மாவு இருக்குது பாருங்க. அதுதான் என்ன பண்ணும், நல்ல மாவு கூட கெட்டு போக செய்யும். அது எதுவுமே ரொம்ப புளிச்சு போச்சுன்னு வச்சுங்களேன், கீழே தான் ஊற்றணும். ஆமாம் தானே? இங்கே நிறைய பேர் மாவு பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். தோசை, இட்லி, ஐயா சாப்பிட முடியாது, வாயில் வைக்க முடியாது புளிச்ச மாவு. பாருங்க எதுக்கு ஒப்பிடுறாரு பாருங்க. இந்த பரிசேயர்களை மாயையாகிய பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ரகசியம் இருக்குது. கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த பரிசுத்த வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் பலவிதமான விளக்கங்கள், பலவிதமான காரியங்களை கர்த்தர் வெளிப்பாடுகளோடு பேசக்கூடியவர். இந்த புளித்த மாவை குறித்ததான ஒரு ஓமையே இருக்கிறது. இந்த புளித்த மாவு எதற்காக இந்த பரிசேயர்களோடு கூட ஒப்பிடப்படுகிறது என்பதை குறித்த ஒரு பெரிய ஓமையே இருக்கிறது. அதை பற்றி பேசினா இந்த ஓமையை முடிக்க முடியாது பாருங்க. இப்போ அவ்வளோ காரியங்களை, ரகசியம், ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு வேத வசனத்துக்கும் பலவிதமான ரகசியங்கள் இருக்கிறது. அது ஆழமான சத்தியம். அதை புரிந்து பரிசுத்த ஆவியின் துணை கொண்டு நம்ம உணர்ந்து கொள்வோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்களையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் பார்க்க முடியும். ஆண்டவர் சொல்லுகிறார், 2வது வசனத்தில் சொல்லுகிறார், வெளியாக்கப்படாத மறைப்பொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை. ஆதலால் நீங்கள் இருளிலே பேசினது எதுவோ அது வெளிச்சத்தில் கேட்கப்படும், நீங்கள் அறைகளின் காதுகளே சொன்னது எதுவோ இது வீடுகளின் மேல் கூறப்படும். இதுதான் என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, அதை சொல்லுவாங்க, பகல்ல பக்கம் பார்த்து பேசணுமா, அர்த்தராத்திரியில் அது கூட பேசக்கூடாதான். ஏன்னா இந்த காதுக்கு செவுறு இருக்குதுன்றாங்க பாருங்க. அதுதான் இந்த வசனத்தில் கர்த்தர் சொல்லியிருக்கிறார் பாருங்க. என்னைக்கா இருந்தாலுமே நம்ம மறைத்து மறைத்து வைத்திருக்கிற ஒரு காரியம், மறைத்து மறைத்து செய்து கொண்டிருக்கிற பாவம், யாருமே நம்மை கண்டுபிடிக்க முடியாது என்று சொல்லி திட்டமிட்டு தெளிவாய் நீ பாவம் செய்து கொண்டிருக்கிறாயா?
யாருமே நம்மை அறிந்து கொள்ள முடியாது, எல்லாருடைய கண்களிலும் மண்ணை தூவி விட்டேன் என்று சொல்லி நீங்கள் தைரியமாய் துணிகரமாய் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டிருப்பீர்கள் என்றால், ஒரு நாள் நீங்கள் இருளிலே பேசிக்கொண்ட, இருளிலே செய்த எல்லா காரியங்களும் கர்த்தர் வெளிச்சத்தில் கொண்டு வந்துடுவார். யோசிச்சு பாருங்க, இருளிலே நைட்டில் லைட் ஆஃப் பண்ணிட்ட பிறகு ஃபோனில் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோன்றத பட்டம் பகலில் வெளிச்சத்தில் எல்லாரும் சபையில் இருக்கும்போது டிவியில் போட்டு காட்டினா என்ன ஆகும் நிலைமை? ஆண்டவர் தான் சொல்கிறார், அவருக்கு வெளிப்படாத மறைப்பொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை. ஆதலால் இருளிலே பேசிக்கொள்வது எதுவோ அது வெளிச்சத்திலே கேட்கப்படும். நீங்கள் அறைகளின் காதுகளிலே சொன்னது எதுவோ அது வீடுகள் மேல் கூறப்படும். இப்போ எல்லாத்துக்குமே காது இருக்குது. அதனால் பகலில் பக்கம் பார்த்து பேசுங்க, ராத்திரியில் அது கூட பேசாதீங்க. ஏன்னா காது அறுத்து போட்டு போயிடுறாங்க நிறைய பேர். இவங்க என்ன பேசுகிறாங்களோ, வேலை மட்டும் அங்கே செஞ்சுட்டு இருப்பாங்க, ஆனால் காது இங்கே இருக்கும், என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, இவங்க என்ன பேசுகிறாங்க அப்படி நம்மளை பார்க்காத மாதிரியே இருக்கும். ஆனால் நம்ம பேசுகிறத கவனிச்சுட்டே இருப்பாங்க. அப்போ தெளிவுள்ளவர்களாய், ஞானம் உள்ளவர்களாய், நம்ம வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் எப்பொழுதுமே பிறரை துன்பப்படுத்தக்கூடாத, பிறரை காயப்படுத்தக்கூடாத வார்த்தைகளை பேசணும். ஆண்டவர் நீங்கள் ஆள் இல்லாத போது பேசுங்க சொல்லி தரல நம்மளுக்கு. பேசாதீங்கன்றார். யாரை பற்றி பேசாதீங்க, எதுக்கும் பேசாதீங்க. எல்லாத்துக்கும் காது இருக்குது. நம்ம ரகசியம் பேசுகிற எல்லா விஷயத்தையுமே எவனோ ஒருத்தர் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறான். நம்ம ரகசியமாக சேட் பண்ணுற எல்லா விஷயமும் இரவுரத்தில் ஸ்டோர் ஆகிட்டு இருக்குது. என்னைக்கோ ஒரு நாள் அது வெளியில் கொண்டு வரப்படும் பொழுது உங்களுடைய இருதயம் குற்ற உணர்வினால் குத்தப்படும். ஐயோ, நானா இப்படி செய்துட்டேன். இன்றைக்கி நம்ம செய்யும் பொழுது எதுவுமே நமக்கு துணிகரமான பாவங்கள் எதுவுமே பெருசாக தெரியாது. ஏன்னா நம்ம கண் அந்த அளவுக்கு மறைஞ்சு போயிருக்குது பாருங்கள். இருட்டிலே இருக்கிறதுனால வெளிச்சு திடீர்னு எனக்கு பார்த்திங்கன்னா நைட்டில் லைட்டு போட்டால் தூக்கம் வராது. அப்படிப்பட்ட ஒரு வியாதி எனக்கு. லைட்டு எரிஞ்சாவே தூக்கம் வராது. கண்ணு மூணா தூங்கிடுவேன். லைட்டு போட்டாங்கன்னா எவ்வளோ தூக்கத்தில் லைட்டு போட்டால் கண்ணு திறந்துக்கும். எனக்கு டக்குன்னு கண்ணு திறப்பேன். எவ்வளோ தூக்கத்தில் டீப் ஸ்லீப்பில் இருந்தாலும் லைட்டு போட்டு உடனே அப்படி பார்ப்பேன். நல்லா தூங்கிட்டு தான் இருப்பேன். லைட்டு போட்டேன்னா எனக்கு வெளிச்சம் வந்தால் ஏம்மா லைட்டு போட்டு ஆஃப் பண்ணு இல்லை, கொஞ்ச நேரம் கூட என்னால் அந்த வெளிச்சத்தை பார்க்க முடியல தூங்கும்போது சொல்கிறேன். இதே போல தான் நம்முடைய காரியங்கள் இருளிலே செய்து கொண்டிருக்கிற, இருள் என்பது பாவத்தை குறிக்குது. இந்த இருளில் நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியமும் ஆண்டவருடைய சமூகத்திலே அது ரகசியம் என்பது ஒன்றுமே அல்ல. அது கர்த்தருடைய கரத்தில். நான் ஒருவேளை மனுஷன், நான் ஒரு போதகர், நான் பாஸ்டர், நான் மனுஷன், என்னால் அதை பார்க்க முடியாது. உன் பெற்றோரால் அதை பார்க்க முடியாது. உனக்கு க்ளோஸாக இருக்கிற ஃப்ரெண்டால் உன்னை 24/7 உன்னை வாட்ச் பண்ண முடியாது. ஆனால் இரவும் பகலும் இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அவருடைய கண்களுக்கு நித்திரையே கிடையாது. நீ என்ன பண்ணிட்டு இருக்கிறன்னு அவர் 24/7 உங்களை என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். ஒவ்வொரு அசைவுகளும், என்னுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். என் மனைவி பார்த்தாலும், என் கணவன் பார்த்தாலும், என் அப்பா அம்மா பார்த்தாலும் பார்க்க காட்டியும், என் பெற்றோர் என்னை பார்த்தாலும் பார்க்க காட்டியும், என் பிள்ளைங்க என்னை பார்த்தாலும் பார்க்க காட்டியும், ஒருத்தர் எல்லா நிலைமைகளிலும் எல்லா நிலைகளிலும் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் அல்லவா? நீங்கள் ரகசியமாக செய்து கொண்டிருக்கிற இது இன்னைக்கு உலகன்றது மொபைல் ஃபோனாக மாறிச்சு இல்லை. அதனால தான் இந்த ஃபோனே பேசிட்டு இருக்காரு, பாஸ்ட் யாரோ மாட்டுனுக்கிறாங்க. அப்படிலாம் எனக்கு எதுவுமே கிடையாது. நான் உங்களுக்கு அது உலகன்றதுக்காக சொல்கிறேன். நீங்கள் ஏதோ ஒருத்தர்கிட்ட இன்ட்ரெஸ்டிங்காக சேட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், நான் பின்னாடி நின்று பார்த்துட்டு இருக்கிறேன். நீங்கள் போடுற எல்லா சிம்பிளையும் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். திடீர்னு என்ன பண்ணும், அப்படியே பேக் வரும். ஐயோ இதுமே என்ன இது ஒன்றும் இல்லையா, சும்மா இது வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். நீ என்ன பண்ணியிருந்தோம் நான் பார்த்துட்டு இருந்தேன். நான் நின்று 10 நிமிஷம் ஆகுது. நீ என்னென்ன சிம்பிள் அனுப்புன, என்னென்ன போட்ட எல்லாமே இதில் என்னென்ன அனுப்பியிருக்கிறேன் இப்போ வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் நின்று பார்த்துட்ருக்குறேன். நீ என்னென்ன அனுப்புன எனக்கு தெரியும். நான் என்ன பின்னாடி திரும்பி பார்த்து என்னை பார்த்த உடனே நீ பேக் வந்தது எனக்கு தெரியும். இது உதாரணத்துக்கு சொல்கிறேன். நான் ஒரு மனுஷன், என்னை குறித்து உங்களுக்கு அவ்வளோ பயம் இருக்குதுன்னா உங்களை ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஏசு உங்களை நீங்கள் பின்னாடி திரும்பி பாருங்கள், அதிர்ச்சி ஆவீங்க கண்டிப்பாக.
சும்மா அப்படி அடிச்சு தலையில் கிரீடம் போட்டு பேபி ஜீசஸ் இல்லை, ரத்தம் சிந்தின ஜீசஸ் நினச்சி பாருங்க. அடிச்சு முகத்தெல்லாம் கிழிச்சு தலையில் முள்கிரீடம் வச்சு ரத்தம் சிந்த பார்த்துன்னுக்கிறாரு. என்ன தான் பண்ணுறான்னு தெரியல, இவ்வளோ நேரமாக பார்த்துட்டு இருக்கிறாரு. நம்ம பண்ணுறது எல்லா சேட்டைகளும் அவருக்கு நல்லா தெரியும். எல்லா நேரத்திலையும் இயேசு என்ன பார்க்கிறார். மனுஷருக்கு பார்வைக்கு முன்பதாக மாயக்காரரை போல வாழ்வதற்கு நம்ம அழைக்கப்படலை. அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோன்னா உங்களை நீங்களே கெடுத்துட்டு இருக்கிறீங்க, உங்களை நீங்களே அழிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. ஒரு நாள் வரும்பொழுது கர்த்தர் எல்லாத்தையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துடுவார். அந்த நாளுக்கு முன்னாடியே ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டேன்னா, ஆண்டவர்கிட்ட கேட்டேன்னா, எவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோ, அதை கர்த்தர் என்ன பண்ணுறாராம், மூடிடுறாரு, மறைச்சிடுறாரு. அதோட அதை விட்டு அந்த கதை பேசுறதை விடு. நம்ம சொல்லுவோம் பாருங்கள் நம்ம ஆளுங்கிட்ட, சரி அதை விடு, அதை விடு, அந்த கடை விடு, இப்போ பேசு, இப்போ நடக்கிறது பேசு, அவ்வளோதான். ஆண்டவர் குணன்றதுனா தெரியுமா, அதை விட்டுருப்பா, அந்த அருவருப்பை விட்டுருப்பா, அதை பற்றி பேசாத விடுப்பா, நான் மன்னிச்சிட்டேப்பா, திரும்ப அதை பற்றி எடுக்காத, விடு, அதை பற்றி விடு, இப்போ பேசு, இப்போ ஃப்ரெஷ்ஷாக புதுசாக ஸ்டார்ட் பண்ணு, அதை விட்டுரு, அது வேணாம், அது கசப்பான அனுபவம், எனக்கு அதை நினச்சாவே கஷ்டமாக இருக்குது, அதை விட்டுரு, அதை பற்றி நினைக்கல, அதை விட்டுரு, ஆனால் உன்னை நான் புதுசாக பார்க்குறேன், அதை விட்டுரு, அது டோட்டலாக அதை அழிச்சிட்டேன், அதை ஃபுல்லாக மறைச்சிட்டேன், நான் அது மொத்தமாகவே நான் அதை விட்டுட்டேன், எனக்கு அது வேணாம், அந்த யோசனை நான் யோசிக்கல. ஆனால் உன் மேலே எனக்கு நல்ல ஒரு ஒபினியன் இருக்குது, உன்னை ரொம்ப நான் நேசிக்கிறேன், உன் மேலே எனக்கு பெரிய ஒரு ஆசை இருக்குது, உன்னை வேற ஒரு இடத்துல கொண்டு போய் நிறுத்துன்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்கு நீ இடம் கொடுக்க மாட்டுற. சில உலக டிஸ்டர்பன்ஸ், உலகத்தினுடைய காரியங்கள் உங்களை என்ன பண்ணுது, தொந்தரவு பண்ணவே நீங்கள் அதில் இடம் கொடுத்துட்டு நான் சொன்னதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணாமல் போயிட்டு இருக்கிறதுனால நான் குயிக்காக செய்ய வேண்டிய வேலையை ரொம்ப லேட்டாக உங்கள் வாழ்க்கையில் செய்ய வேண்டியதாக இருக்குது. வேறு ஒன்றுமே கிடையாது. ஆண்டவர் எல்லா நிலைமைகளிலும் நம்மை காண்கிற தெய்வம். அல்லேலூயா. மனுஷன் நம்மளை பார்க்கல, உறவுகள் நம்மளை பார்க்கல, உற்றார் நம்மளை பார்க்கல. எல்லா நிலைமைகளிலும் இயேசு என்னை பார்க்கிறார். என் படுக்கையில் நான் அழுகிறது கர்த்தருக்கு தெரியும், என்னுடைய பயணத்தில் நான் கண்ணீர் விடுகிறது கர்த்தருக்கு தெரியும், என்னுடைய உறவுகளிடத்தில் பேசும்பொழுது நான் கண்ணீர் விடுகிறது என் ஆண்டவருக்கு தெரியும். நீங்கள் யோசிக்கலாம், ஆண்டவரே நான் இவ்வளோ அழுகிறேனே, இவ்வளோ முழங்கால் பள்ளியிட்டு ஜெபிக்கிறேனே, இவ்வளோ கண்ணீர் உன் பாதத்தில் அப்படியே ரொம்ப இருக்குமே நான் அழுது, இன்னுமா நீர் மனமிறங்கலை? நீங்கள் கேட்கவே வேணாம், அவருக்கு எல்லாமே தெரியும். அனுமதிச்சிருக்கிறார்ல, உன் வாழ்க்கையில் கண்ணீரே பார்க்காத ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. அப்படி ஒரு நாள் உன் வாழ்க்கையில் நான் அழுது எவ்வளோ நாளாச்சு நீங்கள் நினைக்கிற அளவுக்கு கர்த்தர் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பாரு. ஒரேடி அழுதுருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அழுவுறதுக்கு காரணம் யார்? நம்மளாக தான் இருக்கிறோம். யோசிச்சு பாருங்கள். கடவுள் என்றைக்குமே நம்மளை அழ வைக்கிறவர் கிடையாது. அவன் சோதிக்கப்பட்டு இச்சையினால் இழுக்கப்பட்டு பாவம் செய்கிறான், பாவம் பூரணமாகி கர்ப்பம் தரித்து பூரணமாகி மரணத்தை பிறப்பிக்கிறது. அந்த லெவலுக்கு நம்மளை கொண்டு போயிடுது பாவம். நம்ம சரீரத்தை அழிக்கல, சரீரத்தை அழிச்சு நம்மளை அழிச்சு மரணம் வரைக்கும் கொண்டு போகக்கூடிய வல்லமை கொண்டது என்னது? பாவம். ஆனால் நித்திய ஜீவன் என்றது தெரியுமா? மரணத்துக்கு போகிற இடத்துலையும் போய் உன்னை காப்பாற்றி கொண்டு வந்து ஜீவனோடு நிற்க வைக்கிறது தான் ஆண்டுடைய வார்த்தைகள். அதுதான் ஜீவன். ஆண்டவர் சொல்கிறார், ஜீவாப்பம், அவருடைய வார்த்தைகள் எனக்கு ஜீவாப்பமாக இருக்கிறது. என் வாழ்க்கையை மாற்றி கர்த்தருடைய கரத்தில் நான் இருக்கிறதுக்கு உதவுறது இந்த வார்த்தை தான். அவரோட பேசி எத்தனை நாட்கள் ஆகிறது, அவரை இடத்துல பாடி ஆராதித்து எத்தனை நாட்கள் ஆகிறது, அவருடைய சமூகத்தை பாதத்திலே விழுந்து கிடப்போமே. இப்போ எங்கே அந்த வைராக்கி, எங்கே அந்த பாரம், எங்கே போச்சு, எங்கே போயிட்டுருக்குறோம்? ஏன் ஆண்டருடைய பாதத்தை தேட முடியல? ஏன் ஆண்டரோட கூட பேச முடியல? ஏன் அவரை பார்க்க முடியல? அப்படின்னா ஒரே ஒரு காரணத்தான், அவருடைய வார்த்தையை விட்டு அவரை விட்டு தூரமாக இருக்கிறோம், அவ்வளோதான். அவரோட கூட நெருக்கமாக இருக்கிறேன்னா சின்ன விஷயம்னா கூட நமக்கு ஒரு பயம் இருக்கும். ஐயோ, ஆண்டவர் என்னை பார்த்துட்ருக்கிறார். யாருக்கெல்லாம் அப்படி தோணி இருக்குது? ஒரு சின்ன தப்பான விஷயத்த நம்ம இப்படி ஒரே இப்படி பண்ணலாமான்னு தோணும் போது கூட ஐயோ ஐயோ நம்மளுக்கு இருந்தாலும் அந்த யோசனையாக வரக்கூடாது. நம்ம ஆண்டுடைய பிள்ளை, நம்ம அந்த மாதிரி பண்ணக்கூடாது. யாரும் நினச்சிக்கிறீங்களா அந்த மாதிரி? சின்ன ஒரு விஷயம் கூட ஐயோ நம்ம சிந்திக்க கூட கூடாது, அந்த மாதிரி பேசக்கூட கூடாது. அதுதான் கர்த்தருடைய பிள்ளைகள். அதுக்கு தான் இவ்வளோ காரியத்தையும் பேசுகிறார். நம்ம விசேஷித்தமானவர்கள்னா சாதாரணமாக சொல்லல. இங்கே இந்த மத்தேயு சொன்ன விஷயம் வேற, இங்கே லூக்கா சொல்கிற விஷயம் வேற.
கடந்த வாரத்தில் போதகர் அம்மா அதை பேசினாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சொன்னார், உங்களுடைய பொக்கிஷம் எங்கே இருக்குதோ அங்கே ஒரு இது இருக்குன்னு சொன்னார். ஆனால் இங்கே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 பேரை கூப்பிட்டு வந்துடுறார். லூக்கா வந்து தெளிவான ஒரு சம்பவத்தை சொல்கிறார் பாருங்க. இங்கே பாருங்க, நம்ம வாசிப்போம் 19வது வசனத்திலிருந்து நம்ம வாசிப்போம். பின்பு ஆத்துமாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவோடு சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லி கொண்டான். அவன் எப்படிப்பட்டவன்? அவனை நோக்கி பைத்தியக்காரன் சொல்றாரு. முட்டாள், அறிவு கெட்டவனே, மதி கெட்டனே. என்னதுங்க மதி என்றால் அறிவு. கெட்டு போனவனே, மதி கெட்டவனே என்ன அர்த்தம்? ஐயா, நம்ம பாஷையில் மதி கெட்டவன் அப்படின்னா, அறிவு கெட்டவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? பைத்தியம், முட்டாள், அறிவு இல்லாத, புத்தி இல்லாது, புத்தி சுயாதீனம் இல்லாதது அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. தெளிவாக சொல்கிறாரு. அவன் நினைக்கிறான் அந்த உலகத்தின் ஆஸ்திகள் 2 பேர், ஆண்டவரே நான் என்ன செய்யணும். அவர் ஒரே வார்த்தை சொன்னார், என் கூட வர விரும்புகிறேல்ல, எல்லாத்தையும் விற்று ஏழைங்களுக்கு கூத்துட்டு வரான்னாரு. ஐயோ, அது மட்டும் என்னால் முடியாது. அப்போ நீ என் கூட வர முடியாது, போயிடு. நம்ம சொல்கிறோம்ல நிறைய நேரத்தில், தனக்கு மிஞ்சியது தான் ஆண்டு நம்மளுக்கு அது போதிக்கல. தனக்கு மிஞ்சியது தானம் தரும்னு உலகம் சொல்லுது. ஆனால் ஆண்டு நேரத்தில் நம்ம சொல்கிற, உனக்கு இருக்கிறது கூட விட்டு கொடுன்றார். சேர்த்து வச்சுன்னு இருக்காத. சேர்த்து வச்சா ஒரு நாள் திருடன் திருடின்னு போயிடுவான். பாருங்க, கஷ்டப்பட்டு ஒரு கஞ்ச பிஸ்னரி இருந்தாராம். கஞ்ச பிஸ்னரி, அவர் பேர் கஞ்ச பிஸ்னரி. எதையுமே வாங்கி சாப்பிட மாட்டார். கடைக்கு போனால் எதுவும் வாங்கி சாப்பிட மாட்டார். வீட்டுக்கு அவர் பெரிய மளிகை கடை வச்சுருந்தாராம். அவர் என்ன பண்ணாராம், வீட்டுக்கு 2 தக்காளி, ஒரே ஒரு முருங்காய், 1/2 டம்ளர் பருப்பு போட்டு சாம்பார் வைன்னு சொல்லுவாராம். அரிசி கூட ஒரே டம்ளர் அரிசி போடு, 1/2 டம்ளர் அரிசி உனக்கு, 1/4 டம்ளர் எனக்கு, இன்னொரு 1/4 டம்ளர் பையனுக்கு. 1 டம்ளர் அரிசி சாப்பாடு. காலையில் நைட்டுக்கு ஒரு 2 தட்டு இட்லி ஊற்று. 4 இட்லி, 4 8 இட்லி செய்யி. 3 இட்லி எனக்கு, 3 இட்லி உனக்கு, 3 இட்லி பையனுக்கு. இவ்வளோதான் நம்ம வாழ்க்கைன்றது. இவர் இவ்வளோ கஞ்சதனம் பண்ணி 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 சேர்த்து வச்சுட்டு இருக்கார். இவ்வளோத்தையும் சேர்த்து வச்சு எதுக்காக சேர்த்து வைக்கிறேன்னே தெரியாமல் இவ்வளோ உடலை ஒடுக்கி 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 சேர்த்து வைக்கிறார். ஒரு நாள் ஒருத்தர் வந்து அவர்கிட்ட பேராசை பற்றி பேசுகிறான். என்ன பேசுகிறான்னா, சார் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து பெரிய சூப்பர் மார்க்கெட்டாக வைக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணிக்கிறேன். என்ன சொல்கிறான்? சூப்பர் மார்க்கெட்டு உங்களுக்கு நான் ரெடி பண்ணி தரேன், எவ்வளோ நாளைக்கு மல்லிகை கடையிலே கஷ்டப்பட்டுன்னு இருக்க போகிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே இவருக்குள்ளே ஆசை வந்துச்சு, இந்த கஞ்ச பிஸ்னரிக்குள்ளே. அவர் என்ன சொல்கிறாரு, ரொம்ப ஞானமாக பேசுதுன்னு நினைக்கிறார். எனக்கு வந்து அப்படிலாம் வேணாங்க, நான் இந்த கடையே வச்சுக்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு பேசுகிறாரு. ஆனால் அவன் சொல்கிறத பார்த்தா நம்மளே போய் மல்லிகை கடை வைக்கலாம் போலுக்குது. அந்த அளவுக்கு அவரை வந்து தூண்டி 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 ஆசை வார்த்தைகளை கூறி 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 எப்படியாவது அவர் சூப்பர் மார்க்கெட், அவர் மனசில் தூங்கும்போது அப்படியே சூப்பர் மார்க்கெட் வர மாதிரி இருக்குது. அப்படியே வசந்தனுக்கு ஒரு சேரில் உட்காந்து சுற்றுற மாதிரியே ஒரு கனவுலாம் வருது. பெரிய ஓனர் ஆயிடுறோம், நம்ம சூப்பர் மார்க்கெட் வைக்க போகிறோம். இவருக்கு என்ன ஒரு வாரத்துக்கு அப்புறமா என்ன ஆச்சு, அந்த ஆள் வராமல் விட்டான். இவரே ஃபோன் பண்ணி, நல்லா யோசித்து பார்த்தேன், நீ சொன்னது கரெக்ட் தான், எனக்கு சூப்பர் மார்க்கெட்டு வச்சு கொடுத்தா இன்னும் நான் நல்லா டெவலப் பண்ணுவேன். அவர் நினச்சாரு, நம்ம இவ்வளோ கஞ்சதனம் பண்ணி இந்த மல்லிகை கடை இவ்வளோ சாமர்த்தியமாக நடத்திட்டோம், இவ்வளோ கஞ்சதனம் பண்ணி இவ்வளோ பணத்தை சேர்த்து வச்சிட்டோம், எப்படியா சூப்பர் மார்க்கெட் வச்சுன்னா அதுலேயும் கஞ்சதனமாக நம்ம இருந்து எப்படியாவது என்ன பண்ணலாம், 2-3 கடையை திறந்துடலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு அவர் கஞ்சதனமாக சேர்த்து வச்சு எல்லா பணத்தையும் கொண்டு போய் அந்த மனுஷன்கிட்ட கொடுத்தாரு. அவர் கூட்டின்னு போயிட்டு எனக்கு முதல்ல இடத்தெல்லாம் காட்டினார். அவர் நல்ல இடத்தெல்லாம் காட்டினார். இதை சார் பாருங்கள் சார் எப்படி இருக்குதுன்னு. ஐயோ இவ்வளோ பெருசாக எனக்கு, நீங்கள் இவ்வளோ பெருசு சார், உங்களுக்கு இவ்வளோ பெரிய இடமும் உங்களுக்கு தான், இங்கே தான் வந்து இதெல்லாம் கட்ட போகிறோம். அவர் எத்தோன்னு சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் இங்கே தான் கல்லா பெட்டி வரப்போகுது அப்படின்னு ஒன்று. அவருக்கு இன்னும் குச்சாலமாகிடுச்சு. ஐயோ இங்கே சார், ஆமாம் இந்த கார்னரில் அங்கே ஒரு ஏசி போட்டுனா உங்களுக்கு நேராக வரும் சார், எல்லா பொருளும் இங்கே இருக்கும்.
வெளியே போய் யாரும் எதுவும் வாங்கணுன்ற அவசியமே இல்லை. ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து எல்லா மளிகை சாமான், கீழே வந்து மளிகை சாமான் எல்லா பொருளும் இருக்கும், மேலே போனால் பாத்திரங்கள்லாம் இருக்கும். இங்கே வந்து யாருமே வெளியே போகக்கூடாது, எல்லாம் இங்கேயே வாங்கிட்டு போகணும் சார். அவருக்கு சொல்லும் போதே ஆசையாக இருக்குது அப்படியே. ஓகே, எப்போ சார் எங்களுக்கு ரெடி பண்ணி கொடு